ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டஷிப்போட எபிசோட் 297 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போதுமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீ இப்ப ஜிஞ்சுருக்கி கிடையாதா? எனக்கு புரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை இப்ப கட்டுப்படுத்திட்டு இருக்கிறவங்க ஷுகாக்குவை எனக்குள்ள இருந்து வெளியெடுத்துட்டாங்க. அப்படி எடுத்ததுல நான் இறந்து போயிட்டேன். கொடுத்துக்காங்க. Sailing Jutsu, 9 Phantom Dragon. இது நான் தானா? எனக்கு என்ன ஆச்சு? ஆனா சியோ பாட்டியும் என் நண்பர்களும் என்னை காப்பாத்துனதால இப்போ உயிரோட உங்க கண்ணு முன்னாடி நான் நின்றுகிட்டு இருக்கேன். ஜியோ பாட்டி தான் உனக்காக உயிரை கொடுத்தாங்களா? அது மட்டும் இல்லாம உனக்கு நண்பர்களா? நிஜமாவே நீ சொல்ற மாதிரி உனக்கு நண்பர்கள் இருக்காங்களா? ஒரே மிருகமாய் தான் பாத்தீங்க. இந்த நொடி வரை என் வாழ்க்கையில பண்ண எல்லாமே தப்பாதான் முடிஞ்சிருக்கு. ஆனா இதுக்கப்புறம் என்னோட கடைசி நேரத்துல ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன். சாண்ட் வில்லேஜ், அப்புறம் பையன் கண்ணீர்னால நடந்தது. இவங்களோட எதிர்காலம் நாங்க வாழ்ந்த காலத்தை விட அழகாவும் செழிப்பாவும் இருக்கணுங்கிறதா ஆசை. காரா காரா எங்க எஸ்கேப் ஆக பாக்கிறவா? என்ன நடக்குதுங்க? உதவி பண்ணதான் வந்திருக்காங்க. உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா? இந்த ஊரோட காசு ஏஜென்ட் சொன்னா ஷாக் ஆவாரு. இந்த போரோட கமாண்டர் அவருதான். தனியாவா இருந்திருப்பான். இந்த பையன் வயசுல இருக்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஆறுப்பா, நீங்க என்ன கொல்றதுக்கு 6 முறை முயற்சி பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் எனக்கு உங்க மேல இருந்த பயமும் வெறுப்பும் அதிகமாயிட்டே போச்சு. ஆனா இப்போ எனக்கு உங்க மேல எந்த ஒரு வெறுப்புமே இல்லப்பா. நீங்க எதனால் அப்படி பண்ணீங்கன்றதையும் என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியுது. நான் தான் இப்ப நம்ம ஊருடைய காசைக்காக ஒரு காசைக்காகவா நம்ம ஊருக்கு வர ஆபத்துகளை தடுத்து நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை தானே. இப்ப நீ என்ன சொன்ன? நீதான் காசேக்காகவா? அதெல்லாம் கிடையாது. இவன் தான் அலைடு ஷினோபி ஃபோர்சஸ் உடைய பேட்டல் ரெஜிமெண்ட் கமாண்டரோட தலைவர். இவன் எந்த அளவுக்கு தன்னைத்தானே காகேன்னு சொல்லிக்கிறானோ மொத்த காகேக்குள்ள இவன் மேல மரியாதை வச்சிருக்காங்க. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுதா. எனக்கு தான் ஏதோ பிரச்சனை, அதனாலதான் எல்லா ஊர்க்காரங்களுடைய சக்கராவையும் உணர முடியுதுன்னு நினைச்சேன். ஷினோபிஸ் இப்படி ஒன்னா இருக்கிறத பாக்கிறதுக்கு எனக்கு புல்லா இருக்குது. இப்பதான் புரியுது, எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்தது சந்தோஷமா இருந்தாலும் எங்கள நீங்க எதிர்க்க போறீங்கன்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன் இறந்து போயிடுவன்ற பயம் வந்துருச்சு உனக்கு? நீங்க கொல்றதுதான் கொல்றீங்க. தோ மம்மி மாதிரி நிக்கிறானே, இவனை முதல்ல கொல்லுங்க. இம்சை தாங்க முடியல. சுத்திட்டு இருக்கான், செத்து தொலை. உங்க மகன் நீங்க நினைக்கிறத விடவே நல்ல ஷினோபியா வளர்ந்திருக்கா. இவன் ரொம்ப குட்டியா இருக்கா, சரியா மெச்சூர் ஆகல. இவன் பொழைப்பான்னு நீங்க நம்புறீங்களா? தெரியல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிட்டு இருக்கான். இவன் 3ஆவது இதுவரைக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஆள் இவன் மட்டும்தான். இவன் நல்லா வளரணும்னா இவனை நல்லபடியா பாத்துக்கிறது அவசியம். ஒரு முறையாவது என் குழந்தை முகத்தை நான் பார்க்கலாமா? நீ இப்ப எப்படி இருக்க கருதா? இவன் பார்க்க ரொம்ப குட்டியா இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு சார். அப்போ அதை சரி பண்ற வழியை பாரு.
அந்த குழந்தையே ஃபெயிலியர் தான். முன்ன ஏற்பட்ட சிக்கல் தான் இப்பவும் உருவாயிருக்கு. இதுக்கு மேல நம்ம பாதுகாப்பை வலுப்படுத்தாம வச்சிருந்தோம்னா சான் வில்லேஜோட வீழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத லெவலுக்கு போயிடும். இப்ப மத்தவங்களோட எப்படி பேரம் பேசுறதுங்கறத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். முக்கியமா ஷுகாக்கு விஷயத்திலயும் நம்ம ஒரு முடிவெடுக்கணும். புது ஜீன் சுருக்கியை இப்போதைக்கு நம்மளால நம்ப முடியாது. அதனால இப்ப ஊரை காப்பாத்துறதுக்கு லார்ட் காசேகாகேவுடைய புது ஜிட்சுவையும் தங்க துகள் வியாபாரத்தை மட்டும்தான் இப்ப நம்ம நம்பியாகணும். அதே போல காரா விஷயத்துல இங்க பாரு யஷமாரு, உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். சரி. ஆனா லார்ட் காசிகாகே, லார்ட் காரா இப்பவும் ஒரு சின்ன குழந்தைதான். ஒரு காசேகாகேங்கிற முறையில என்ன சுத்தி இருக்கிற எல்லாமே ரொம்ப வேல்யூபிளா இருக்கணும். அதனால தான் அவனையும் சோதிச்சு பார்க்கணும்னு முடிவு பண்ண. நாளைக்கு காராவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஊரே இது கிட்டத்தட்ட நரோட்டோ மாதிரி தான், பட் அது பாசிட்டிவா அவனை சுத்தி இருந்துச்சு. வளைங்க. அவன் அம்மாவை பத்தி அவன்கிட்ட சொல்லி அவன் உணர்ச்சிகளை தோண்டுங்க. ஒருவேளை அதுக்கு அப்புறமா அவனுக்கு பைத்தியம் பிடிக்கலன்னா நிச்சயமா நான் அவனை உயிரோட விடுறேன். பிள்ளையாவே பார்க்கணும். என்னன்னா கண்டிப்பா என் அக்காவை பத்தி அவகிட்ட சொல்லி ஆகணுமா? அவன் அம்மா கரூரா மேல அவனுக்கு அளப்பரிய அன்பும் பாசமும் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதையே சோதிச்சு பார்த்த பிறகும் அவனால அமைதியா இருக்க முடியுதுன்னா அப்பதான் அவனால ஒரு நல்ல ஜிஞ்சுருக்கியா இருக்க முடியும். யாரு? எதுக்காக? எதுக்கு என்ன கொல்ல பாக்குற? ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? சொல்லிதான் பண்ணான்றது அப்ப எனக்கு தெரியுது இல்ல. நீ நல்லா பண்ண காரா. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். யாஷா மாறும். எனக்கு சுத்தமா புரியல. யாஷா மாறும், எதுக்காக இப்படி பண்ண? பதில் சொல்லு. என்ன அவங்க பண்ண சொன்னாங்க? உன்னை கொல்ல சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க காரா. சொன்னது லார்ட் காசிகாகே, உன்னோட சொந்த அப்பா. என்னோட அப்பாவா? ஆனா ஏன் என்னோட அப்பாவை என்ன கொல்ல முயற்சி பண்ணணும்? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி சான் ஸ்பிரிட் ஷுகாக்கும் உனக்குள்ள விதைக்கப்பட்டிருந்தது. இத்தனை வருஷமா அவங்க உன்னை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பார்த்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் உன்னால அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு தெரிய வந்தது. உனக்குள்ள இருக்கிற அந்த ஷுகாகோவுக்கு சாண்டோட பவர் இருக்கு. உன்னை இப்படியே விட்டோம்னா ஒரு நாள் இந்த ஊருக்கே நீ ஒரு பெரிய ஆபத்தா மாறிடுவ. அதனால உன்னை கொல்றது நல்லது. அப்பா சொன்னது செஞ்சுதான் உனக்கு ஒரு வழி. இவங்களே வைப்பாங்களா, அப்படி இவங்களே கெட்டதுன்னு சொல்ல நினைப்பாங்க. போனா எனக்கு ஒரு வழி இருந்தது. உண்மையிலேயே காசுக்காக தான் இதை பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னாரு. ஆனா நான் நினைச்சிருந்தா என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி இதை எதிர்த்திருக்க முடியும். ஆனா என்னால முடியாததுக்கு காரணம் ஆள் மனசுல எனக்கு உன் மேல இருக்கிற அதீத வெறுப்பு தான். காரா, உன்னை பெத்ததுனாலதான் என்னோட அக்கா இறந்து போனாங்க. அதனால உன்னை என்னால மன்னிக்க முடியாது. ஆனா அவங்க மூலமா தான் நீ பிறந்த. அதனால நான் அவங்களை எவ்வளவு அளவுக்கு விரும்புவேனோ உன்னையும் அதே அளவுக்கு விரும்புவேன் சபதம் எடுத்தேன். ஆனா என்னால முயற்சி பண்ணியும் முடியல. அவன் விருப்பப்பட்டு பிறந்த மாதிரி. எந்த ஒரு அவசியமும் இல்லை. காரணமான அப்பாவை வெட்டிட்டாங்க. அதனால குழந்தைய சாகிறதுக்கு போட்டு முன்னாடி இந்த மொத்த ஊரையும் அவங்க சபிச்சாங்க. அவங்க இறந்து போன அன்னைக்கு கடைசி வரைக்கும் ஆறாத ஒரு ரணம் என் மனசுக்குள்ள உண்டாச்சு. அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். உன்னோட பேர் இருக்குல்ல, அதையே உன்னோட அம்மா தான் அதை வச்சாங்க. உன்னோட பேர் காராவுக்கு தன்னைத்தானே விரும்புற ஒரு மிருகம்னு அர்த்தம். எப்பவுமே உனக்கு நீ மட்டும்தான் முக்கியம்.
உனக்கு உன்னை தவிர வேற யார பத்தியும் கவலையே இல்லை. அதனால நீ நிச்சயமா பொழைச்சுப்ப. இதுதான் அவங்க சாகறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இறந்து போனாங்க. உண்மையை சொல்லணும்னா தாய் பாசத்தாலேயோ இல்ல உன் மேல வச்சிருக்க அன்புனால மட்டும் அந்த பேரை வச்சாங்கன்னு நினைச்சிடாத. நீ உயிர் வாழணுங்கிறதே உனக்கு ஒரு தண்டனையா இருக்கணுங்கிறது அவங்க ஆசை. அவங்க சாபத்தோட பகுதி அதுதான். இந்த ஊர் மேல இருந்த உச்சபட்ச வெறுப்பும் அதுதான். நீ இங்க அம்மாவே உன்னை உயிரோட புரிஞ்சுக்கலான்றது இருக்கிறது அவங்களோட வெறுப்பு இன்னமும் உனக்குள்ள இருக்கு. இங்க பாருக்காரா, உன்னை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இதுவும் ஒரு வெத்து வேட்டுதான். இதுக்கப்புறம் காரா பயன்பட மாட்டான். அந்த வித்து வெட்டு தான் இப்போ கமெண்ட். இந்த ரீ அனிமேஷன் ஜிட்ஸு உண்மையிலேயே எனக்கு பெரிய உதவியை பண்ணிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீ யாருங்கிறத நான் இன்னொரு முறை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா எடுத்துக்கிறேன் காரா. உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? நீதான் என்ன கண்டிப்பாக பண்ணும். தடுக்கணும் உனக்கு. பார்ட்டிகல் ஸ்டைலுக்கு எதிர்க்கிறவங்க எண்ணிக்கை முக்கியமே கிடையாது. உன்னால மட்டும்தான் என்ன தடுக்க முடியும். அது எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம ஜெயிச்ச பிறகு உன் கூட்டாளிகளுக்கு என்ன ஆகணும்னு நான் சொல்லி தந்ததை நீ மறக்கலல்ல. போர் முடிஞ்ச பிறகு உங்களோட உறவும் முடிஞ்சிடும். உங்களுக்குள்ள பகை உருவாகிற வாய்ப்பும் இருக்கு. அதுதான் உண்மையா எந்த கிராமம் ஜெயிச்சுதுன்னு சொல்லும். போதும், நிறுத்துங்க சுச்சிகாகி. உங்க இஷ்டத்துக்கு ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க சொன்னதை எதையும் செய்யறதுல எனக்கு துளி விருப்பம் கூட கிடையாது சுச்சிகாகே. அப்படியா? பரவாயில்ல, நீ பிடிவாத பிடிச்ச கலவனா மாறாம இருக்க வரைக்கும் சந்தோஷம். இவன் ஒருத்தன் அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிடாத. இங்க முதல்ல நம்மளோட உடம்பே முழுசா கண்ட்ரோல்ல இல்ல. எங்க மேல எந்த ஜுட்சுவை பயன்படுத்தினாலும் அதை எதிர்க்கிற மாதிரி எங்களோட உடம்ப அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு எங்களை சீக்கிரமா போட்டு தள்ளுங்க. வேணும்னா எங்க பவரையும் வீக்னஸையும் கூட நாங்களே சொல்லிடுறோம். எல்லாரும் முழுசா எங்களை எதிர்க்க வேண்டியது இருக்கும். ஆனா அது ஒண்ணு அவ்வளவு சுலபம் இல்ல. இப்பவே சொல்லிட்டேன். ரெண்டு பேருக்கு தனியாக ஒரு போர் நடக்க போகுது. எல்லாரும் உள்ள வாங்க. அடுத்தது சாட்டர்டே. சுச்சிகாகி என்ன பண்ணுவாரு? அடடா, ஓ சொல்றதுக்காக சாங்கேன்னு சொல்லி என்ன ஏமாத்திருக்கான். டெக்னிக். என்ன கரோரா, நீ இன்னும் அந்த பையன் கொண்டதான் இருக்கியா? உண்மையிலேயே அது அப்பாதான். நீ நல்லாவே வளர்ந்துட்ட காரா. குழந்தைகளை நம்ப வேண்டியது ஒவ்வொரு பெத்தவங்களுடைய கடமை. அந்த சின்ன விஷயமே நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். இதுதானே உன்னுடைய நம்பிக்கை கரோரா? இப்ப இது எனக்கும் புரியுது. ஒவ்வொரு பொருளோட உண்மையான வேல்யூவை சோதிக்கிற திறமை எனக்கு இல்ல. இல்ல, எனக்கு புரியல. என்ன ஆனாலும் சரி, இந்த மணல் உன்னை எப்பவும் பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இது ஷுகாகோவுடைய பவர் இல்ல. ஓ அம்மா கரூரா இருக்கால்ல, இது அவளுக்கு சொந்தமானது. இவன் பார்க்க ரொம்ப குட்டியா இருக்கான். என்ன ஆனாலும் சரி, நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் காரா. ஓ அம்மா உன்னை அவ்வளவு விரும்பினா. அப்போ அதுவும் போய் என்னோட அம்மா உங்க முழுசா விரும்பினாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு யஷமாரு என்ன கொல்ல வந்தப்ப அவன் விருப்பம் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க காரா. யாருமே. யஷமாருவ பொய் சொல்ல சொல்லி அனுப்புனதே நான் தான். நான் சொன்னதைத்தான் அன்னைக்கு அவ செஞ்சான்.
உன் மனநிலையை பாதிச்சா உன்னோட டெய்ல் பீஸ்ட் எப்படி வேலை செய்துன்னு பார்க்க நான் ஆசைப்பட்டேன். அதுவும் இந்த ஊருக்காகத்தான். யாஷமாரோ நிஜமாவே ஒருத்தனை வெறுக்கிறான்னா அது நிஜமாவே நீ கிடையாது, நான் தான். யஷமாருடைய அக்காவான கரோராவுடைய உடம்புக்குள்ள சாண்ட் ஸ்பிரிட்டான ஷுகாகுவை விதைக்கணும்னு சொல்லி அவனை வற்புறுத்தினதே நான் தான். ஆனா யஷமாரா ஒரு நேர்மையான சினோபி. அவன் எனக்கு லாயலா இருந்தான். சாண்டோட ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல ரொம்ப முக்கியமானவன் அவன். நம்ம ஊருக்காக எல்லாத்தையும் தவறாம செஞ்சான். இது என்னோட தப்புதான். சில சமயம் நான் பண்ண எல்லாமே தப்புதான்னு எனக்கு தோணி இருக்கு தெரியுமா? தேவையில்லாம நான் தான் உன்னை பலிகடாவா ஆக்கிட்டேன். உன்னால இந்த ஊருக்கும் சரி யாருக்கும் சரி எந்த ஒரு நன்மையும் இல்லைன்னு நான் கண்மூடித்தனமா நம்பிட்டேன். அதனால தான் உன்னை ஜிஞ்சுருக்கி ஆக்கி உன் எதிர்காலத்தை அழிச்சிட்டேன். உன் அம்மாவுக்கு எதிராக உன்னை செயல்பட வச்சது நான் தான். மத்தவங்க மேல அன்பு செலுத்துற உன்னோட குணத்தை மொத்தமா அழிச்சதே நான் தான்ப்பா. இன்ஃபேக்ட் உன்னை கொல்ல கூட நான் முயற்சி பண்ணேன். எல்லாம் போக ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் அப்பாங்கிற முறையில நான் உருப்படியா தந்தேன். அது உனக்குள்ள இருக்கிற உன்னோட அந்த உடைஞ்ச மனசு மட்டும்தான். எனக்கு எங்கேயுமே ரத்தம் வரவே இல்லை. என்ன தெரியல, இங்க வலிக்கிற மாதிரியே இருக்கு. உன் உடம்புல காயம் ஏற்பட்டா அதுல இருந்து ரத்தம் வெளியே ஏறும். அதுக்கப்புறம் அந்த காயமும் ஆற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நேரம் போக போக உனக்கு வலியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். மருந்தோட உதவி இருந்தா காயமும் சீக்கிரமா குணமாயிடும். ஆனா மனசுல ஏற்பட்ட காயம் இது எல்லாத்த விட கொடுமையானது. ஏன்னா அது சரியாகிறதுக்கு நிறையவே டைம் எடுத்துக்கும். மனசுல ஏற்பட்ட காயமா? உடல்ல ஏற்படுற காயத்தை விட மனசுல ஏற்படுற காயம் கொஞ்சம் வித்தியாசமானது. எல்லா காயங்களுக்கும் மருந்து இருக்கிற மாதிரி மனசுக்கு இருக்கான்னு கேட்டா கிடையாது. சில காயங்கள் ஆறாம ரணமா மாறிடும். ஆனா கவலைப்படாத, அப்படி ஒரு உடைஞ்சு போன மனசு சரி பண்றதுக்கும் சரியான யுக்தி இருக்கு. ஆனா அது ரொம்பவே குழப்பமான விஷயங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை இன்னொருத்தரால மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும். என்னது அது? அதுதான் அன்புக்காரா. அன்பா? ஆமா. ஆனா அதை எப்படி எனக்கு இன்னொருத்தர் கொடுப்பாங்க? உனக்கு ஏற்கனவே அதை கொடுக்கறாங்கன்னு உனக்கு தெரியாதா காரா? என் அக்காக்கு உன் மேல அதிக அளவுல பாசம் இருந்ததுங்கிறது சந்தேகமே இல்ல. ஷுகாக்குங்கிற சான்ஸ்பிரிட் ஊர்ல நமக்கு உதவுறதுக்காக உருவாக்கப்பட்ட உயிரினம். ஆனா உனக்கு ஆபத்து ஏற்படும் போது உன்னை பாதுகாக்க ஒரு மணல் வளையம் உருவாகுதுல, அதுதான் உன் அம்மாவோட அன்பு. அந்த மணல்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன கல்லுலயுமே உன் அம்மாவோட அன்பு ஆழமா பதிக்கப்பட்டிருக்க. என்னோட அக்கா அவங்க இறப்புக்கு பிறகும் உன்னை பாதுகாக்காம ஒரு நாளும் இருந்ததில்லை. வெளியே பாக்குறப்பதான் தெரியுது. இவ்வளவு நேரம் கல்லு மாதிரி நின்று அழைச்சிட்டீங்கயா. கரோரா, அம்மாக்கள் எல்லாருமே பலசாலிங்க தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவ இறந்த பிறகு உன்னை பாதுகாத்துட்டு இருக்கா. இன்னைக்கு நீ இப்படி இருக்கன்னா அதுக்கு அவ மட்டும்தான் காரணம். நீ காசைக்காக ஆகுறதும் சரி, நண்பர்களை உருவாக்குறதும் சரி, அவதான் உன்னை உருவாக்கி இருக்கா. முக்கியமா எல்லார் கூடயும் அவதான். ஆனா இது எதையுமே நான் உனக்கு கொடுத்தது கிடையாது. உன்னுடைய அப்பாவா நான் உனக்கு ஒரு தினமும் மன வலியத்தான் கொடுத்திருக்கேன். என்னெல்லாம் அப்பான்னு கூப்பிட கூட எனக்கு எந்த தகுதியும் இல்லை. எங்க அம்மா உண்மையிலே ரொம்ப நல்லவங்க. உங்க மூலமா எனக்கு மருந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணமான அவங்களுக்கு நன்றி. மகனே, இனி இந்த ஊர் உன்னோட பொறுப்பு காரா. ஒரு ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. இந்த எபிசோடு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது காரா விஷயத்தில் விளையாடுனதே டோட்டலாக அந்த ஒரு உணர்ச்சியாக ஒரு மனுஷன் அவனுக்குன்னு ஒன்று இருக்காது மொத்தத்தையுமே கவலைப்படாமல் ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா அது அவங்க அப்பா தான். காராவுக்கு ஒரு பெரிய வில்லன் ஊர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு காராவை இப்படி ஆக்கினதுக்கு முதல் காரணம் அப்பா தான் தோணுது. பிறந்ததுல இருந்தே அந்த
பிறக்கும் போது அந்த சந்தோஷம் இல்லை, ஒரு மாதிரி வெறுப்பாக இருந்ததுன்னா ஒரு ஒய்ஃப் மேலே நீங்கள் லவ் வச்சுருக்கிறது ஒரு ஒய்ஃபாக ஓகே. உங்கள் குழந்தை தானே, என்னமோ அவனாக பிறந்தோம் அவனாக ஏதோ வந்த மாதிரி இருக்குது. எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்டது, நீங்கள் தானே அது பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பழிய மட்டுத்துக்கு ஈஸியாக அது மேலே போடுறதுல என்ன இது பண்ணுறதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சது, நீங்கள் கேட்டால் ஊருக்காகன்றீங்க. அப்புறம் மகன் மேலே மட்டும் பழிய போட்டுட்டு அவன் இதுக்கு சரி வர மாட்டானா? என்னது இது? ஒன்றுமே ஒரு புரியல. மெச்சூர்டே இல்லாத அப்பா, ரொம்ப செல்ஃபிஷான ஒரு அப்பா. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா பற்றி அட்லீஸ்ட் ஒரு நல்ல தாட்ஸோடு நினச்சி சந்தோஷமாக இருந்திருப்பான். அந்த தாட்ஸ் கூட கொடுக்காம அம்மா பற்றியும் ஒரு தப்பான ஒப்பீனியனை கொடுத்துட்டு அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? யாருமே இல்லை, அது 2 பேருமே அப்படிதாங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம் இல்லை. அதை கொடுத்துட்டு இப்போ வந்து அவர் நிறைய டைலாக் பேசும்போது கூட எனக்கு என்ன சொல்கிறது, கோவம் தான் வந்துச்சு. அவரே ஊருக்காகன்றார், ஊரை பார்க்கணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் ஓகே, ஊருக்கு நீங்கள் வந்து நல்லவனாக இருக்கணும், அதை பாதுகாக்கணுன்றதெல்லாம் கரெக்டாகிட்டீங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலியோ உங்கள் குழந்தையிலையோ டோட்டல் ஜீரோ. அதை பற்றி சுத்தமாக யோசிக்கல. அது வந்து ரொம்ப சுயநலமாக தான் தெரியுது. என்னதான் நீங்கள் ஊருக்காக பண்ணியிருந்தாலும் இப்போ இதே விஷயந்தான் நருட்டோப்பாவும் பண்ணியிருக்காரு. பட் அது வேறு, இது டோட்டலாக வேறு. அவனையும் காயப்படுத்தி அவனையும் இது பண்ணி அவர் இறந்துமே நருட்டோக்கு என்ன தெரியணும், என்ன வரணும், இதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குன்றதை புரிய வைக்கிறது. இறந்துமே அவங்க 2 பேரும் அந்த செகண்டுக்கு யோசிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் அவன் இப்படியே இருக்கட்டும்னு அப்படியே விட்ட மாதிரி இருக்குது. அவன் வந்து அந்த மிருமையாக வாழட்டும், நீங்களே அது வந்து இன்னும் உசு பேர்த்து அது அவ்வளோதான், அது தேராது, இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்ட மாதிரி இருக்குது. இதில் என்ன இருக்குது? இப்போ வந்து இந்த உணர்றது அப்போயே ஒரு செகண்டு அவனை ஒரு குழந்தையா ஒரு மனுஷனா, ஒரு உங்கள் குழந்தைய கூட பார்க்கல, ஒரு நார்மல் மனுஷனாக பார்த்து இந்த மிருகமாய் பார்த்துக்கிறாரு. உனக்கு ஃப்ரெண்டான்னு ஆச்சரியப்படுறாரு. அதுவே எனக்கு அப்படியே சுருன்னு ஏறிச்சு. என்னையா அப்படின்ற மாதிரி சொந்த அப்பாவே இந்த வார்த்தையை சொல்கிறப்போ அவ்வளோ வலிச்சது அது. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல. இப்போ கூட அந்த கண்ணு வரப்போ நான் காரான்னு நினச்சிட்டேன். காரோட கண்ணு தான் ஒருவேளை அங்கே 2 பேர் பேசினதை கேட்டானோ அப்படின்னு நினச்சேன். அப்படி கேட்டிருந்தா ஏன் தப்பாக புரிஞ்சுப்பேன். அப்புறம் தான் அந்த கண்ணுலேருந்து அந்த கோல்டு துகள் உதிரிச்சு. அப்போ தான் அப்பாவோட கண்ணுன்றது புரிஞ்சது. அவர் எல்லாத்தையும் பார்த்துருந்துக்கிறாரு, என்னதான் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இவரும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் அதே தான் லாயலிட்டி. அவங்க அண்ணன் மேலே வெறுப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அவர் சொன்னால் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு அவர் வாயாலே அப்படி பண்ண வச்சு அவரையும் தப்பாக நினைக்க வச்சு அம்மாவையும் தப்பாக நினைக்க வச்சு டோட்டலாக அவங்க லைஃப்பையே காலி பண்ணி நிற்க வச்சு. பட் நடுவுலேயே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு காரா கிட்ட. அந்த செகண்டுக்கு காரா வந்து அது ஏன் தோணாமல் போச்சுன்னு தெரியல. ஓகே, சின்ன பையன் குட்டி பையன், அது செகண்டுக்கு அதெல்லாம் தெரியல. என்னமோ அது எதில் சொன்னதோ அப்படியே அதை நம்பிட்டு மேயிட்டான். திரும்ப நருட்டோ வாயிலாக அந்த வார்த்தைங்களாம் ரிட்டர்ன் வரப்போ தான் அவர் சொன்னது ஞாபகம் வந்து திரும்ப அந்த மனுஷ குணத்துக்கு வந்தான். ஸோ அது எப்படியோ போக வேண்டியது. இது அவங்க அப்பாவே பண்ணி நருட்டோக்கு பண்ண மாதிரி அவங்க அப்பாவே இதை பண்ணி எதனா வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கு. அம்மாவான்ட்டாங்க. இதை பார்க்குறப்போ நருட்டோ அம்மாவுக்கும் இப்போ காரா அம்மாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 2 பேருமே செத்துமே கொலை பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றது கரெக்டாக இருந்தது. அப்பா விஷயத்தில் மட்டும் இவர் தோத்துட்டாரு. பட் இங்கே அதை சொல்லி ஓகே அவர் இதுவாயிடுச்சு, இவன் மனசுக்குள்ளே வச்சிருந்த ஒன்று இதுவாயிடுச்சுன்றப்போ அந்த ஆத்மா போகிறப்போ ஏதோ நிம்மதியாக போயிடுச்சு. காராக்கும் ஒரு இது பண்ணிட்டாரு. பட் ரொம்ப லேட். அவனே புரிஞ்ச எல்லாம் சரியாகி ஸ்டெடி ஆகிட்டான். இன்றைக்கி வந்து இந்த வாருக்கான ஒரு இவ்வளோ பேர் கமெண்டரே அவன்தான்றதே எல்லாத்தையுமே உடைச்சிச்சு. ஸோ அதையும் மீறி ஏதோ சொன்னதுலாம் அவன் மனசுக்குள்ளே அந்த ஏதோ ஒரு சின்ன இது இருக்கு இல்லையா, அதுவும் இப்போ கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஓகே தான். அண்ட் அந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கே ரொம்ப எமோஷன் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு அந்த மேலேருந்து விழுறப்போ வெறும் அது மண்ணு தகுச்சு அப்படின்ற மாதிரி, இது ஓப்பன் ஃப்ரேம் காட்டுற மாதிரி தான் அவங்க அம்மா உருவத்துலேருந்து அப்படியே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி காட்டுறப்போ அது எப்படி சொல்ல, கருக்குள்ளே அந்த குழந்தை இருக்கிறப்போ அவங்க அம்மா எப்படி பார்த்துருப்பாங்க அதே ஃபீல் கொடுத்துச்சு அந்த ஃப்ரேம். அதெல்லாம் பயங்கர எமோஷன் ஆச்சு. அகெயின் இப்போ இந்த சீன் பார்க்குறப்போ திரும்ப கபட்டோவை தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. அவனை என்ன சொல்றனே தெரியல. ஒரு பக்கம் வெறுப்பும் ஆகுது, ஒரு பக்கம் இந்த மாதிரி சீன்லாம் நடக்கிறப்போ தப்பாக போனதெல்லாம் சரியாகுது இல்லை. இப்போ காராவுக்கு இது பெரிய வழியாக இருந்தது. அம்மா சைடு ஓகே, இப்போ அப்பா சைடு அந்த உண்மைலாம் இப்போ வருது இல்லை. ஸோ அந்த விஷயம்லாம் தெரிகிறப்போ இப்போ காராவுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்றப்போ திரும்ப அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஆகுது. ஓகேடா, ஏதோ ஒன்று இது ஒரு நீ ஏதோ ஒரு விஷயத்த செய்கிற, பட் நல்லது இந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்குன்றப்போ அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இது வந்து ட்விச்சுக்காக மிஸ்ஸுக்காக பேசிக்கிறது வந்து எனக்கு திரும்ப இவங்க டைடாரா டூவி இவங்க ஞாபகம்லாம் வருது. இவங்க அதே மாதிரி தான் அவங்க அச்சுக்கு வச்சுது அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி ட்விச்சுக்காக என்ன நினச்சிக்கிறேன், என்னடா அது எல்லா சேகராக காட்டுது, எனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு நினச்சிது. அப்புறம் தான் ஊர் ஒன்று கூடியுது, எல்லாமே பண்ணிக்கிறாங்க, ஒத்துமையாகிறாங்க. ஆனாலும் ஒரு நாள் ஏற்றுக்க முடியல. திரும்ப இது பெஞ்சா திரும்ப சண்டை தாண்டா போட போகிறீங்க, திரும்ப இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசின்னு இருந்தார். இல்லை இனிமேல் நாங்கள் பார்த்துப்போம், எங்கள் இது வேறு, அதெல்லாம் உங்களோட முடிஞ்சு போச்சு, நீங்கள் தான் பகன்னு வச்சுருந்தா எல்லாம் செத்துது, இதுக்கு மேலே அப்படி இருக்காது, ஒன்று கூடனதே இந்த பகையை ஒழிக்கிறதுக்காக தான். ஸோ அதை நாங்கள் பண்ணுவோன்ட்டு இப்போ இருக்கட்டு வச்சுக்காக சொல்கிறாரு. பார்க்கலாங்க, நிறைய விஷயங்கள் உடையுது, நிறைய விஷயங்கள் மாறுது. அந்த டைமுக்கு இந்த டைமுக்கு எவ்வளோ டிஃபர் ஆகிருக்குன்றதும் காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ அவங்களே கூட என்னோடய வீக்னஸாக சொல்கிறேன்டா, சீக்கிரம் என்ன மூடிக்கிட்டேன்னு என்னென்ன பண்ணுவேன்னு தெரியாது, என்னை வச்சு என்னை ஒன்றால் சமாளிக்க முடியாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க.
ஸோ இவருக்கு வந்து அங்கே பையன் ஏதோ முடிஞ்சதான் அந்த ஆத்ம திருப்தி வச்சு போயிடுச்சு. இப்போ இந்த 3 பேருக்கு என்னென்ன கதை, இவங்க எப்படி அனுப்ப போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். உங்கள் இதில் மீடியம் முடிச்சு போக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.